சாப்பிடலாமாடா? ஆனா இன்னொன்னு ப்ரோ பாருங்க, அப்படி கடிப்பான். அப்படியா? நிஜமா ப்ரோ, இங்க பாருங்க அப்படி பண்ணா பாருங்க, சூப்பரா சாப்பிடுவான் ப்ரோ. எப்பா அப்பாவுக்கு ஒரு ரூபா விட்டு விடுப்பா. அப்பா பாசக்காரனாங்கிறானே, ஒரு முழு பூரியவே தள்ளியாடா. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. ஸ்கூல் போலியா இன்னைக்கு? இல்ல போல, ஏன்? மாமா லீவ் போட சொல்லிட்டாங்க. அப்படியா? நான் கடவுளே கீழே இறங்கி வருவார் நீ பண்றதுலாம். இல்ல போல, மாமா லீவ் போட சொல்லிட்டு இப்படி பேசுவேன் என்கிட்ட. நீ இந்த மாதிரி பேசுவேன்? இல்ல, நீ வாடா போடன்னு கூப்பிடுற மாமாவை போய். அதெல்லாம் நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன் ப்ரோ. அதெல்லாம் கோச்சிங். உங்களுக்கு மாமா சினிமா நடிக்கணும்னு ஆசையா? ஆசையா? இதுதான் தங்கச்சி பொண்ணு மாதிரி, ஆனா என் பொண்ணு மாதிரி தான் இது. என்னோட பொண்ணு தான் இது. கோல்டன் ஸ்பேரோ அந்த பாட்டு பாடு. கோல்டன் ஸ்பேரோ எனஞ்சில ஹேரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. சூப்பர். உப்பாயம் ஒன்று சொல்லு. இதான் உப்பாயம் ஒன்று சொல்லு. இதான் நம்ம தம்பிங்கன்னு சொல்கிறத விட பசங்க நல்ல பிள்ளைங்க எல்லாருமே. டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 மில்லியன் போயிடுச்சு. அவர் தான் தலைவர். இவர் முரளி தம்பி, இவர் வந்து டான்ஸர் அஜய். கலாட்டாலேருந்து வராங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படியா இருந்தாலும் பொண்ணுங்களாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு இவரே ஒரு 4-5 லாலிபாப் வாங்கிக்கின்னு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வர. சரி, இவங்களா இருக்கும்போது அடிக்கூடாதுப்பா. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அவன் கண்டுக்காத. இவர் இப்போதான் என்னோட தங்கச்சி பையன். இப்போ மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகுது. சும்மாடா. நானும் அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து ட்ராவல் எங்கள் 2 பேரும். நாங்கள் அப்போ பார்க்கறதுலேருந்து அந்த சினிமா சார்ந்து தான் ஒரு ஏதாவது ட்ரை பண்ணினே இருப்பார். அப்போலாமே ஒரு தோணும், எதனா ஒரு வகையில் வந்து அண்ணன் முன்னாடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை மட்டும் இருக்கும். உங்க தங்கச்சி பொண்ணா இருக்காங்க பாருங்க, வீடியோலாம் போட்டு உங்களை பொறிப்பாங்களே, இவங்க தானே அது? ஆமா, இவங்க தான். ஸோ இவங்க தான் வீடியோவில் வந்து மாமாவை போட்டு பொறிக்கிறவங்க. நீங்க ரொம்ப அமைதியா இருக்காங்களே, சாந்த ரூபியா? யாரு? இவங்க தான். அவங்களுக்கே தெரியும். ஸ்கூல் போலியா இன்னைக்கு? இல்ல போல, ஏன்? மாமா லீவ் போட சொல்லிட்டாங்க. அப்படியா? நான் கடவுளே கீழே இறங்கி வருவார் நீ பண்றதுலாம். இல்ல போல, மாமா லீவ் போட சொல்லிட்டு இப்படி பேசுவேன் என்கிட்ட. நீ இந்த மாதிரி பேசுவேன்? இல்ல, வந்தது பாருங்க. இல்ல அப்படின்னு உங்க மாமாவே இப்ப பாரு வீடியோல ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருக்கமா, திட்டுற இது பண்ற. ஏன் அவர் அது மாதிரி பண்ணுவாரா, இல்ல யார் மேல தப்பு? அவர் மேலதான் தப்பு. ஏன், என்ன பண்ணுவாரு? நான் வீட்டுல இருப்பேன், நான் எதனா ஹோம்ஒர்க் எதனா பண்ணிட்டு இருந்தேன்னா வா வீடியோ பண்ணான்னு கூப்பிடுவாரு. சரி, நான் வருவேன். வந்தோடனே இந்த கண்டென்ட் பண்ண அந்த கண்டென்ட் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எனக்கு டென்ஷன் ஆகும், நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நானே பண்ணுறேன் அப்படின்னு நான் எல்லாமே உண்மை. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்ன பிறகு அது மட்டும் போய் இல்லை, அது உண்மைதான். இந்த மாதிரி தான் பேச. ஸ்கூலுக்குலாம் போய் கரெக்டாக போயிடுவியா? அழுவியா? அழுவலாம் மாட்டேன். இல்லையா, சத்தியமா சொல்றேன். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேடம் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வீடியோ பண்ணலாமான்னு கேட்பேன். 1 மணி நேரம் கழிச்சு வரியா அப்படின்னு போவேன். சாயங்காலம் பண்ணலாம்டா அப்படின்னு. சரி, சாயங்காலம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், லைவாக எடுத்துறது வீடியோ. ஆனால் தான் இந்த அம்மாக்கு அதிகமாக சண்டை நடக்கும். பாதி கண்டென்ட்டு பாதி லைவ் வீடியோ பண்ணிகிட்டே இருக்கோம். முன்னாடி கடுப்பேத்துற, நான் சொன்ன மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். வரல வச்சுட்டா ப்ளீஸ்டி வரலன்னா வரல. எவ்வளோ விரிவு தெரியுமா ப்ரோ? வாடா போடன்னு கூப்பிட்ற மாமாவை போய். அதெல்லாம் நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன் ப்ரோ. சரி, இப்போ உங்க ஸ்கூல்லலாம் நீ ஃபேமஸ் ஆமா இப்போ பயங்கரமா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம்? நீ அழகா பண்றமா, நல்லா பண்ற, உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மாமா கூட சேர்ந்தாலையா? ஒரு சில மேம்லாம் வந்து என்ன நீ வீடியோ பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நல்லா பண்ற நீ அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. எந்த கிளாஸ் இப்போ நீங்க? 6th ஸ்டாண்டர்ட். 6th. சூப்பர். உங்களுக்கு மாமா சினிமா நடிக்கணும்னு ஆசையா? ஆசையா? ரைட். கேட்டிருக்கேன். இதுதான் தங்கச்சி பொண்ணு மாதிரி, ஆனா என் பொண்ணு மாதிரி தான் இது. என்னோட பொண்ணு தான் இது. சூப்பர். தங்கச்சி பொண்ணா இருந்தாலும் அண்ணன் பொண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம பசங்க மாதிரி தானே. ஆமா ஆமா. பேரு தான் சும்மா மாமா அந்த மாதிரிலாம். ஆனா என்னோட பெரிய பொண்ணு. சரி, இப்போ உங்களுக்காக உங்க பெரிய பொண்ணு சொல்லிட்டீங்களா, இப்போ நமக்காக பாப்பா
மாமாக்காக ஒரு பாட்டு பாடுமா. மாமா ஏன்னா ஒரு பாட்டு பாடுறீ. மாமாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடணும். ஆனா மாமாவை பார்த்து பாடணும். மாமாவோட முகத்தை ஆட்டம் பார்த்தா வந்து என்னைய பார்த்து வாயில பாடமா பாடக்கூடாது. மாமா முகத்தை பார்த்து பாடா, நீங்களும் அவங்க முகத்தை பார்க்கணும். கோல்டன் ஸ்பேரோ அந்த பாட்டு பாடு. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஹேரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்டர் ஆஃப் சாரோ நம்ம பையனா ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ. சூப்பர். போயம் ஒன்று சொல்லு. எதனா போயம் ஒன்று சொல்லு. எதனா தெரிஞ்ச போயம் வேணா ஒன்று சொல்லுமா. எப்படி முறைக்கிட்டு பாருங்க வந்து இப்போ வந்து பாருங்க சந்திரமுகி. சும்மா தானே படிப்பை பத்தி நார்மலா சந்திரமுகி வந்து போச்சு போயம் சொன்ன உடனே. சரிடா. நீங்க நல்லா படிப்பீங்களா? மாமா சின்ன வயசுல படிப்பாங்க. அதெல்லாம் படிப்பாங்க. சூப்பர்மா. ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து இதே போல வீடியோ பண்ணுங்க. சரி பிரதர், இப்போ வந்து பையன் கிட்ட நம்மளுக்கு பேச்சே இல்லை. ஏன்னா பேசினா இவன் நம்மளுக்கு வீச்சா இருக்கிறான். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்க போறேன். என்ன தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், சாப்பாடு எங்களுக்கு கேட்கல. இந்த 2 பூரிய சாய்க்கிறனுக்கு நீங்க ஊட்டி விடணும். டாஸ்கே பயப்படும் ப்ரோ. இதை பார்த்தா சாப்பாடு விடுறத டாஸ்க். நீங்க போயிட்டு பாருங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சானு தெரியல. இந்த வீட்டில் சாப்பாடு விடுறதுக்கு மட்டும் யாராக இருந்தாலும் அதை முடிச்சுட்டா வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம், நம்ம லைஃப்ல செட்டில் ஆகிட்டோம். நம்ம இப்போ எங்களுக்காக கலாட்டா மக்களுக்காக நீங்க இந்த 2 பூரிய சாய்க்கிறனுக்கு ஊட்டி விடுறீங்களான்னு பார்ப்போம். ஆனால் இன்னொன்று ப்ரோ பாருங்க, அப்படி கடிப்பான். அப்படியா? நிஜமா ப்ரோ. இங்கே பாருங்க, அடிப்பா பாருங்க, சூப்பராக சாப்பிடுவான் ப்ரோ. ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் கத்துக்கிறீங்க ப்ரோ நீங்க. இன்னொன்னு சாப்பிட்டுட்டு பாய் காட்டுவான் பாருங்க, பாய் காட்டுவான் பாருங்க. இப்போ பாருங்க, இப்படி பண்ணுவான் பாருங்க. நம்ம மண்ணு ஊட்டி விடுறது. இப்போ நம்மளா சாப்பிடுன்னு சொன்னா அவங்க அம்மால சாப்பிட மாட்டேன், சாப்பிட்றான் காட்டுறி, குழந்தைய காட்டுறின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்றது. அங்க பாரு, மாடு பாரு, ஆடு பாரு. என்ன ஒண்ணு, நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் சுத்துவோம் ஒரே ஒரு முட்டை தோசைக்கு. 300 கிலோமீட்டர் சுத்தின்னு கிடப்பேன். இந்த பக்கம் ஃபுல்லா மரகாண மாதிரி சுத்தின்னு. அடுத்து மரகாணத்தில் நம்ம டான்ஸ் ஆடினோம், அப்படி இப்படின்னு ட்ரெஸ் பண்ணினோம், அப்படி போயின்னு வந்துன்னு. அப்போல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்த இப்போ சீம்ச்ச வாழ்க்கையை பார்த்துன்னு சிரிச்சுன்னு கிடக்குறாங்க எல்லாம். வேற தோசை ஊற்றி சுற்றின்னு கிடக்குறாங்க பாருறா. என்ன ஒரு நிறுத்துறீங்களே? இன்னும் அவனே கேட்பான் ப்ரோ. இப்போ அவனே கேட்பான் பாருங்க, அப்பா ஆப்பான்னு. இப்போ அவனே கேட்டுவான் குனிஞ்சு, அப்பா ஆன்னு சொல்லுவான் பாருங்க. குனிவான், அப்போ குனிஞ்சு ஆன்னு காட்டுவான். அப்பா கரெக்டா சூப்பரா கரெக்டா பண்ணீங்களா? இப்போ தலையில என்ன இப்படி அடிப்பான் பாத்தீங்களா? தலையில அடிப்பான்னு மட்டும்தான் சொன்னேன். மட்டும் ஒரு வரவானா அடிப்பான்னு சொன்னேன். 7 அடி கரெக்டா. சரி, இப்போ இன்னொரு டாஸ்க் கொடுக்கவா? சாய்க்கிறேன்னு உங்களுக்கு ஒரு ரூபாய் ஊட்டி விடணும். அவரு எனக்கு எப்பா அப்பாவுக்கு ஒரு ரூபா ஊட்டி விடுப்பா. அப்பா பாசக்காரனாங்கிறானே, ஒரு முழு புரியவே தள்ளிட்டியாடா. சூப்பர்ப்பா. சரி, இப்போ இந்த மாதிரி சின்ன வயசுல எல்லாம் சில பேர் சொல்லுவாங்களே, பையன் ரொம்ப இதா பண்றான், அடிச்சு வளர்த்தாதான்டா அவன் மேல ஒரு பயம் இருக்கும், அப்படி பயப்படாம சுத்துறானு, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. நீங்க ஏன் லைட்டா கொஞ்சம் அதட்டி வளர்த்தா? அதான் ப்ரோ, குழந்தை பெரியவங்க யாரா தப்பு பண்ணா நீ என்ன குழந்தையான்னு கேக்குறோம்ல, அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. இந்த குழந்தைய போய் நம்ம எப்படி அடிக்கிறது? அவனுக்காக ஒரு அறிவு வளர்ந்தாதான் அவன் தப்பு அப்படி இப்படின்னு சொல்ல முடியும். மெட்ராஸ் படம் போஸ்டர் மாதிரியே இருக்குது பார்க்க ப்ரோ. இதான் நம்ம தம்பிங்கன்னு சொல்றதை விட பசங்க நல்ல பிள்ளைங்க எல்லாருமே. நம்பர் 1 பதவி தம்பி, என்னோட அருமை தம்பி ராஜ் பேரு. அவரு வந்து ராஜு. ஆனா அவரு மரணாயின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். ஆமா, ஏன் மரம் ஏறுவாரா தெரியல, அது அவரே சொல்லி, ஆனா என்ன ப்ளீஸ் நான் என்ன மரணாயின்னு கூப்பிடுங்க அவரே சொல்லுவாரு அடிக்கடி. சும்மா சொன்ன ப்ரோ, அதெல்லாம் இல்ல, ராஜ் தான் அவரு பேரு. இவர் வந்து ஜெயராஜ். இவர் வாட்டி மழையில வந்து கூட்டு போனேன்னு சொன்னால, அவன் நான் டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 மில்லியன் போயிடுச்சு. அவர் தான் தலைவர். இவர் முரளி தம்பி. இவர் வந்து டான்சர் அஜய். கலாட்டால இருந்து வராங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படியா இருந்தாலும் பொண்ணுங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு இவரே ஒரு 4-5 லாலிபாப் வாங்கிக்கின்னு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வார்த்தை வரும்போது அப்படிதான் வந்தாரு. இவர் தான் நம்ம கேமராமேன். இவரு அவர்தானா? அரவிந்த். புரியல? சரி, இவங்களா இருக்கும்போது அடிக்கூடாதுப்பா.
சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அவன் கண்டுக்காத சொல்லுங்க ப்ரோ. சரி இப்போ இவங்கெல்லாம் இருக்கும்போது இப்போ நீங்க உள்ள சொல்லும் போது தான் என் வாழ்க்கை உங்க வாழ்க்கையிலேயே இவ்வளவு நிறைய ட்ராஜடி கஷ்டம் எல்லாமே இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு சிரிப்பு மட்டும் எப்பவுமே சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் இவங்க எல்லாம் இருக்கிறதால தானா? ஆமாம் ப்ரோ தம்பிங்க ஜாலியாக இருக்கும் வெளியே போனாலும். சொல்லுப்பா சொல்லு சொல்லுப்பா. அவர் இருக்கிறதுனால நாங்க எல்லாம் ஜாலியா இருப்போம். ரியலாவே எங்களால அவர் ஜாலியா இருக்காரு என்னன்னு தெரியல. ஆல் டைம் ஃபன் தான். இவர் இப்போதான் என்னோட தங்கச்சி பையன். ம். இப்போ மேரேஜ் ஆகி 1 month ஆகுது. ஏய் சும்மாடா சும்மா சொன்ன ப்ரோ. அவன் போய் சொன்னா பிடிக்காது. 1 year ஆகுது மேரேஜ். இவர் எத்தனை படிக்கிற மச்சினி? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவரும் இன்னைக்கு இன்டர்வியூன்றனால லீவ் போட்டு சுத்தி ட்ரெஸ் போட்டாரு. தொடர்ச்சியா வீடியோ போடணும். கண்டென்ட் கிடைக்காம சுத்தி கண்ட மத்த நின்று பேசுறது, இவங்களை பிடிச்சி வீடியோ போடுறது, எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. இவங்க வரும்போது நம்ம வீடியோ பண்ண முடியாது. பாத்தீங்களா இவனை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. அப்படியே ஒரு ஆளை பிடிச்சி என்ன போட்டு சிம்சின்னு கடை வேண்டியது தான் சுத்திங்க. இப்போ உங்களுக்குலாம் இருக்கும்ல இவரு ஜாலியா பேசுறாரு. இப்போ இவரு சினிமால போன இவர் நிறைய வாய்ப்புலாம் தேடுறாருல. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஆசையா இருக்கும்? நான் மண்ணேன் படத்துல ஏதாச்சும் நடிச்சா நல்லா இருக்குமே, இல்லை யாரும் நடிக்கிறாங்களே இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காது, அதெல்லாம் பேசுவீங்களா? அந்த மாதிரியான சீரியஸ் டாக்ஸ்லாம் போகுமா? அதெல்லாம் ரெகுலரா போவோம். நம்ம முன்னாடியே எதிர்பார்த்தோம். ஆனா அண்ணன் இன்னும் போராடினு இருக்காப்புல. அப்பத்துல இருந்தே காலேஜ் படிக்கிற வயசுல இருந்தே போயிட்டு இருக்காப்புல. நானும் அண்ணெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து டிராவல் எங்க 2 பேரும். நாங்க அப்ப பாக்கத்துல இருந்து இந்த சினிமா சார்ந்து தான் ஒரு ஏதாவது ட்ரை பண்ணினே இருப்பாரு. ஊர்ல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எப்படி சொல்றதுன்னா அப்போ வந்து முடி வச்சுன்னு இருப்பாரு அண்ணன். ஃபுல்லா ஒரு இது மாதிரி வச்சுன்னு இருப்பாரு. நானும் அண்ணனும் ஒன்னாவே இருப்பேன், தம்பி மாதிரி. அப்போ என்கிட்ட வந்து என்னப்பா உங்க அண்ணன் முடியெல்லாம் வச்சுன்னு இருக்கிறாரு சீனா, என்ன படத்துல வாய்ப்பு கொடுத்துருவாங்க அவருக்கு, என்ன ஹீரோ ரோல் கொடுத்துருவாங்களா எப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நல்ல முடியும் கிடையும் வாழ்த்து என்ன கூத்தாடி மாரி இருக்கிறாரு, அவர் சினிமாவில் நடிக்க போறாரா அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிடுறாங்க. உண்மையிலேயே சொன்னாங்களா? கேளு அவர்கிட்ட, கேளுடா அவர்கிட்ட. ப்ரோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. அப்போலாமே ஒரு தோணும், எதனா ஒரு வகையில வந்து அண்ணன் முன்னாடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை மட்டும் இருக்கும். கண்டிப்பா பசங்க ஒரு சிலவங்கலாம் பயங்கரமா ப்ரோ லைக் போடுறதுல என்ன ப்ரோ வருது? ஆமா சும்மானா எதிரி கூட ஒரு லைக் போட மாட்டானுங்க ப்ரோ. கமெண்ட் அதாவது நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் ஃப்ரெண்டுங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, என்னோட நண்பனை பாரு, அதை பாரு, இதை பாரு, ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லலாம் வீடியோ போடுவேன், என் நண்பனை பாரு, கலக்க போகிறான் பாரு, சினிமாவில் பாருன்னு சொல்லி எவனுமே காணும். இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் ஆன பிறகு கமெண்ட் வர்றது கிடையாது. வாட்ச் பண்ணின்னு தான் இருக்கிறேன், எல்லாரையும் வாட்ச் பண்ணி இருக்கிறேன். ஒருத்தரை கூட கிடையாது. அப்படி கிடையாது. ரிவெஞ்ச் எடுத்தா மனுஷனே கிடையாது. நான் கடவுளுக்கு சமம். சூப்பரான ஒரு அழகான ஃபேமிலி, சூப்பரான ஊரு. நீங்களும் வாழ்க்கையில அதே போல ரொம்ப கண்டிப்பா வரணும் பெரிய ஆளா. கண்டிப்பா ப்ரோ. மிச்சம் இப்ப லஞ்ச் நீங்க தான் ஊட்டி விடணுமா பையனுக்கு? ஆமா ப்ரோ. நீங்க ப்ரோ காலைல இருந்து நீங்க இன்னும் சாடாம இருக்கிறீங்க. நம்ம வீட்டுல தான் சாப்பிட்டுட்டு தான் போகணும் பிரியாணி. தூக்கம் வராது ப்ரோ. தூக்கம் வராது. கம்னு இருப்பா. என்னப்பா சாப்பிடுப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் வீடியோ முடிகிற டைம்ல கடுப்பா. ஓகே சரி சாப்பிடலாமா பிரியாணியா? ஓகே பிரியாணி சாப்பிடலாமா கிரண்? சொல்லு. சூப்பர். முற்றும் மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.